ப்ராப்ளம் என்னென்னா அவர் மனசுக்குள்ளேயே திமுக ஆட்சியினுடைய குறைகளை சொன்னால் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று நம்பிட்டு இருக்காரு. திமுக ஆட்சி மேலே பழியும் அவதூறும் சொன்னால் நம்ம ஜெயிச்சிருவோம், அந்த ஆன்டி இன்குமெண்ட்ஸ் ஓட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு தான் வரும் அப்படின்னு அவர் நம்பிட்டு இருக்கார். அவர் நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் அதனுடைய வார்த்தைகளாக வெளிப்படுது. இங்கே பிஜேபி விட்டு வெளியே வாங்க, யாரும் கண்டுக்கவே மாட்டாங்கல்ல. அதிமுக பிஜேபியோட சேர்றதுனால தானே அது ஒரு பவர்ஃபுல் சக்தியாக மாறுது. அதிமுக இல்லைன்னா பிஜேபி வந்து நெக்லிஜிபிள் ஃபோர்ஸ். பிஜேபி பற்றி பேசணும் அவசியம் இல்லை. அப்போ பிஜேபி பேசுகிறதுக்கு வழி கோலியது யார்? ஏடிஎம்கே தானே. அப்போ பிஜேபி அடித்தா தானே அது சரியாக வரும். கூட்டணியுடைய பலத்தில் டிஎம்கே வந்து 50% அண்ட் அபோவில் இருக்காங்க. -5% போடுங்க. எந்த ஆன்டி இன்குமென்சியாக இருந்தாலும் சரி 5% ஆன்டி இன்குமென்சி இருக்குது. 52%க்கு மேலே டிஎம்கேக்கு அலையன்ஸு ஸ்ட்ரென்த்து. 10% ஓட்டு வாங்கினா, விஜய் வாங்கினா பெரிய விஷயம். மக்கள்கிட்ட ஓட்டே கேட்காம ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு அட்லீஸ்ட் போயிருக்கணுமா இல்லையா? ஓட்டே கேட்காம உங்கள் விஜய் நான் வரேன், உங்கள் ஒரு வீட்லேயும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்ப்பா. களம் ரொம்பவே இன்னும் சொற்ப நாட்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் மட்டுமே தேர்தல் பிரச்சாரம் இருக்கிறது. பிரச்சாரங்கள் நீங்களும் கூர்ந்து கவனிப்பீங்க. நீங்கள் இப்போ இந்த பிரச்சாரங்களை எப்படி மதிப்பிடுறீங்க? முதல்வர் அவர்கள் ஒரு 73 வயது மதிக்கத்தக்கவர். திரு எடப்பாடி அவர்கள், அவருக்கும் 70+ ஆகிடுச்சு. 2 பேருமே ரொம்ப தீவிரமாகவே இந்த களத்தில் வந்து இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சிஎம்கிட்ட ஆரம்பிக்கிறேன். சிஎம்னுடைய இந்த களப்பணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி அவருடைய பணிகள் இருக்குது? திமுக எப்படி களத்தில் இருக்குது? எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் வந்து ரொம்ப தெளிவாக டார்கெட்டடு பிரச்சாரம். அவர் காலையில் எழுந்திரிச்சு மக்கள் சந்திப்பை நடத்துகிறாரு. டீ குடிக்க போகிறது, வாக்கிங் போகிறப்பயே எல்லா மக்களையும் பார்த்துடுறாரு. எந்த ஊருக்கு போகிறாரோ அந்த ஊரில் மக்கள் சந்திப்பு. அதுக்கப்புறம் தொடர்ந்து மீட்டிங்ஸு, 2-3 பொதுக்கூட்டங்களில் பேசுகிறாரு. பேசும்போதும் அனைத்து வேட்பாளர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒவ்வொரு வேட்பாளரும் எந்த கட்சியை சேர்ந்தவர், என்ன சின்னத்தில் வாக்களிக்கணும், அவருடைய சிறப்பியல்புகள் என்ன என்பது சொல்லி வாக்கு கேட்குறாரு. 2வது தாங்கள் செய்த திட்டங்களை பற்றி சொல்கிறாரு. மத்திய அரசு செய்யக்கூடிய அநியாயங்களை பற்றி பேசுகிறாரு. எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிறாரு. மக்கள் மத்தியில் நம்பிக்கையை விதைக்கிறாரு. தெளிவான டார்கெட்டடு பிரச்சாரம். ஒரு ஹை ப்ரொஃபைல் ஒரு கேம்பெயினை வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கார். அதில் எந்த விதமான இது இல்லை. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மக்களை வந்து 4 இடத்துல போய் சந்திக்கிறாரு. வேனில் போய் சந்திக்கிறாரு. பொதுக்கூட்டம்லாம் போடுறதில்ல, வேனில் போய் சந்திக்கிறாரு. தொடர்ந்து பேசிகிட்ருக்கார். தன்னுடைய சாதனைகளை முன்னிலைப்படுத்துவதை தாண்டி அவர் வந்து முழுக்க விமர்சன போக்கை மட்டுமே கடைபிடித்து கொண்டிருக்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. தான் ஆட்சி 4.5 ஆண்டுகள் ஆட்சி கொடுத்துருக்குறேன், நல்ல ஆட்சி கொடுத்துருக்குறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம், அதை வந்து அந்த மாதிரியான பிரச்சாரத்தை கூர்மைப்படுத்தாமல் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே அவர் வந்து சுட்டி காட்டுகிறாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது அவருக்கு அட்வான்டேஜ் கொடுக்குமா? அவர் உடம்புல வந்து திமுக ஆட்சியினுடைய குறைகளால் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று நம்பிட்டு இருக்கார். ப்ராப்ளம் என்னென்னா, அவருக்கு உடம்புலையே அவர் மனசுக்குள்ளேயே திமுக ஆட்சியினுடைய குறைகளை சொன்னால் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று நம்பிட்டு இருக்கார். திமுக ஆட்சி மேலே பழியும் அவதூறும் சொன்னால் நம்ம ஜெயிச்சிருவோம், அந்த ஆன்டி இன்குமெண்ட்ஸ் ஓட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு தான் வரும் அப்படின்னு அவர் நம்பிட்டு இருக்கார். அவர் நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் அதனுடைய வார்த்தைகளாக வெளிப்படுது. அவர்கிட்ட சொல்கிறதுக்கு எக்ஸப்ட் 7.5% இடஒதுக்கீடு, நீட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 11 மருத்துவக் கல்லூரி, இதை தவிர வேறு எதுவுமே வேளாண்மை அவிநாசி திட்டம், சிறப்பு வேளாண்மை மண்டலம், அத்திக்கோட அவிநாசி திட்டம், இதை தவிர வேறு அவர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் சைடு எது ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்றைக்கி வந்து பிஜேபியினுடைய கொடுங்கோல் ஆட்சி, பிஜேபியினுடைய ரெட்டென்ஜின் சர்க்கார் எடப்பாடி வழியாக புகுந்துடக்கூடாது என்பது தான் முதல்வருடைய நெரேட்டிவ். முதல்வர் செட் பண்ண நெரேட்டிவை இவரால் உடைக்க முடியலை. முதல்வர் வந்து திமுகவிற்கும் டெல்லிக்கு தான் போட்டின்னு சொல்லி செட் பண்ணிட்டார். இது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். எத்தனை காலம் தான் நீங்கள் வந்து பிஜேபியை காமிச்சிட்டே பயமுறுத்திட்டு இருப்பீங்க மக்களை? நிச்சயமாக நீங்கள் சிறுபான்மையினர் அரணாக இருப்போன்றீங்க,
மத்திய அரசு வந்து எப்படி வஞ்சிக்குதுன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஓகே. பட் ஆனால் உள்ளூரில் நடக்கக்கூடிய இஷ்யூஸ், சட்ட ஒழுங்கு இஷ்யூஸு, ஈவன் தமிழ்நாட்டில் 3 காவலர்கள் ரேப்பு வழக்கில் வந்து இப்போ சிறையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். காவலர்களே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. சிறையில் இருக்காங்கல்ல, வெளியே இருக்காங்களா? இல்லை, அப்போ அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு வந்து இங்கே வந்து ஒரு உத்தரப்பிரதேசம் மாதிரி வெளியே இருக்காங்களா? சிறையில் இருக்காங்கல்ல. குற்றம் செஞ்சவன் சிறைக்கு போயிட்டானா இல்லையா? அதுதான் தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இதில் வித்தியாசம். ஓகே. அப்போ இந்த மாதிரி லோக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அவர் டைவர்ட் பண்றதுக்கு தான் அவர் வந்து டெல்லி வெர்சஸ் அப்படி தமிழ்நாடு. இல்லைங்க, டெல்லி தான் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணுது. டெல்லி தான் வந்து 4 வருஷமாக சாலின் கவர்மெண்ட்டை செயல்பட விடாமல் தடுத்தது. டெல்லி தான் டீலிமிட்டேஷனை கொண்டாடுது. டெல்லி தான் வந்து மும்மொழி திட்டத்தை திணிக்குது. டெல்லி தான் வந்து NEP 2020 மூலமாக சமஸ்கிருத கல்வியையும் குலக்கல்வியையும் திணிக்குது. மல்டிபிள் எக்ஸிட்டை என்கரேஜ் பண்ணுது. டெல்லி தான் வந்து NEP 2020 ஏற்றுக்கலைன்னா நான் வந்து சமக்கர சிக்ஷா அபியான் பணத்தை தரமாட்டேன்னு சொல்லுது. டெல்லி தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமில் வந்து 80-20% போட சொல்லுது. 80% ஸ்டேட் கவர்மெண்ட் போடணும், 20% சென்ட்ரல் கவர்மெண்ட் போடணும்னு சொல்லுது. அதே இது வந்து உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் 80% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 20% ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டால் போதும்னு சொல்லுது. இதெல்லாம் டெல்லி தானே சொல்லுது. அப்போ டெல்லி கண்ட்ரோல் இல்லைன்னா நீ நிறைவேற்றுற மசோதா ஃபுல்லாக வந்து பிரசிடெண்ட் அப்ரூவலுக்கு தானே போகணும். அந்த மசோதாவை வந்து ஹோம் மினிஸ்டர் பிடிச்சி வச்சுக்கிறாரு. அந்த மசோதாவை வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டிகிள் 200 பயன்படுத்தி தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை எதிர்த்து பிரசிடெண்ட்டவே ரெஃபரன்ஸ் கேட்க வச்சவங்க இவங்க தானே. அப்போ டெல்லியோட சண்டை இல்லைன்னா, டெல்லியோட இல்லைன்னா நீங்கள் எதுக்கு பிஜேபியோட இருக்கீங்க? பிஜேபி விட்டு வெளியே வாங்க, யாரும் கண்டுக்கவே மாட்டாங்கல்ல. அதிமுக பிஜேபியோட சேர்றதுனால தானே அது ஒரு பவர்ஃபுல் சக்தியாக மாறுது. அதிமுக இல்லைன்னா பிஜேபி வந்து நெக்லிஜிபிள் ஃபோர்ஸ். பிஜேபி பற்றி பேசணும் அவசியம் இல்லை. அப்போ பிஜேபி பேசுகிறதுக்கு வழி கொடுத்தது, வழி கோலியது யார்? ஏடிஎம்கே தானே. அப்போ பிஜேபி அடித்தா தானே அது சரியாக வரும். அப்போ நீங்கள் உங்கள் தோள் மேலே ஏறி சவாரி பண்ணி உங்களையே அழிப்பதற்கு பிஜேபி சூழ்ச்சி செய்கிறது என்பது தான் வந்து இன்றைக்கு யதார்த்த கள நிலவரம். ஸோ சிஎம் எடுக்கக்கூடிய இந்த யுக்தி இருக்குல்ல, தமிழ்நாடு வெர்சஸ் NDA, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, இது பாஜக வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறக்கூடிய நேரேட்டிவ், இது வெகுமக்கள் மத்தியில் நல்ல ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, இது வெற்றிக்கான ஒரு முக்கிய காரணம்னு நீங்கள் பார்க்குறீங்க. ரியாலிட்டி அதாங்க. நீங்கள் பிஜேபி அதிமுக ஜெயிச்சா என்ன, யார் எந்த ஆட்சி வரும்னு சொன்னாங்க? மோடியும் அமித்ஷாவும் டபுள் இன்ஜின் சர்க்காரா? டபுள் இன்ஜின் சர்க்கார் NDA ஆட்சி வரும்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பிஜேபி ஆட்சி தானே அது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி, அதாங்க டபுள் இன்ஜின் சர்க்கார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி, அதான் டபுள் இன்ஜின் சர்க்கார், அதான் டபுள் இன்ஜின் சர்க்கார். அப்போ பிஜேபி ஆட்சி தானே தமிழ்நாட்டில் வரும். ஆனால் EPF தெளிவாக சொல்கிறாரு, அதிமுக தான் தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும். எப்படி அதிமுக தான் தனிப்பெரும் ஆட்சி அமைக்கணும்? எப்படி உன்னை விட்டு வைப்பாங்க? நிதிஷ்குமாரை இன்னைக்கு ரிசைன் பண்ணுறாரு. அவர் இன்னைக்கு ரிசைன் பண்ணுறாரு, நாளைக்கு வேறு சீஃப் மினிஸ்டர் பதவி இருக்காரு. புரிஞ்சுட்டிங்களா? நிதிஷ்குமாரை தூக்கி ஜெயிச்ச 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி ஆகலாம் MP ஆக்கி அங்கே போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நவீன் பட்நாயக்கை சாலி முடிச்சிட்டாங்க. நவீன் பட்நாயக் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார், அவரை காலி. உத்தவ் தாக்கரே கூட இருந்து அவங்கள காலி பண்ணாங்க, சிவசேனா காலி பண்ணாங்க. இப்படி வந்து ஒவ்வொருத்தரையாக காலி பண்ணி வந்தனுடைய பழக்கம் இருக்குங்க. அதைத்தானே சொல்கிறோம். ஏடிஎம்கே கூட சேர்ந்து ஏடிஎம்கே காலி பண்ணுறது தான் பழக்கம். இது வந்து இந்த ஒரு சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார் மதுரையில், பேராசிரியர் ராமசீனிவாசன். அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காருல்ல, நாங்கள் எந்த கட்சியோட சேருவோம் அந்த கட்சியை அடுத்து முழுங்கிடுவோம், அப்புறம் பிஜேபி வளர்ந்துரும் சொன்னாரா இல்லையா? ஓப்பனாக சொன்னாரா இல்லையா? அதை செஞ்சு காமிச்சாரா இல்லையா? இப்போ மதுரையில் செகண்ட் பிளேஸ் வந்துட்டு இருக்காங்க பிஜேபி, 3வது இடத்துக்கு தள்ளிட்டு வரலாம ஏடிஎம்கே. அப்போ அவர் அதை சொன்னதை செய்கிறாங்கல்ல. அப்போ பிஜேபி ஒரு சக்தி இல்லைன்னா எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்க? அப்போ அதே சக்தியை தூக்கி நீ தோளில் தூக்கிட்டு வருவ, உன்னை வந்து அதிமுக சக்தின்னு நாங்கள் எடை போடுவாரா அப்படின்றதான் முதல்வருடைய பார்வை. ஓகே, நீங்கள் பிஜேபியினுடைய பிம்பம் இல்லை, பிஜேபியினுடைய டைரக்ட் சித்தாந்தம். கையில் எத்தனை கயிறு கட்டிருக்காரு பார்த்தீங்களா இல்லையா? அவருடைய நம்பிக்கை தனிப்பட்ட என்ன நம்பிக்கை? ஜாதி கயிறு மத கயிறு கட்டக்கூடாதுன்னு நீதிபதி சந்துரு ஒரு கமிஷன்லேயே போட்டார். ஒரு அரசியல் மாணவர்களுக்கு வந்து அது அப்புறம் மாணவர்களே கட்டக்கூடாது அப்படின்னு நீ ஒரு அரசியல் தலைவர் இன்க்ளூசிவாக எல்லாரையும் ஏற்றுக்கிடக்கூடிய தலைவர் எப்படி கட்டலாம்? நீ திருநீர் வச்சா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது உங்கள் மத நம்பிக்கை, முருகனுக்கு வைக்கிற திருநீர்.
ஆனால் ஜாதி கயிறும் மத கயிறும் கட்டினா எப்படி நம்ம ஏற்றுக்கோங்க? யார் கையிலாவது கயிறு இருக்கா? யார் கையில் கயிறு இருக்குது? இவர் கையில் கயிறு இருக்குது. எத்தனை கயிறு இருக்குது பாருங்கள். இவர் எப்படிங்க வந்து ஒரு அனைத்து ஜாதிகளையும் அழைச்சிட்டு போவார்? இப்போ ஜாதி வெறி ஊடலை மூடி இருக்கா இல்லையா? அவருக்கு மத வெறி இருக்கா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து அவரே வெளிப்படுத்துகிறார், நம்ம ஒன்றும் சொல்லலை. அவரே வந்து அவருடைய கையை காமிச்சு வெளிப்படுத்துகிறாரு. நீங்கள் வந்து நான் வந்து எல்லா ஜாதிக்குமானவன் கிடையாது, நான் இந்த கயிறு கட்டின ஜாதிக்கானவன், இந்த கயிறு கட்டின மதத்துக்கானவன்றதை அவர் சொல்கிறாரு. ஆனால் அதிமுக நான் பொதுச் செயலாளராக இருக்கேன், நான் எந்த சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டவன், எல்லா சமூகத்துக்குமான கட்சி எங்கள் அதிமுக. அதான் கயிறுல தெரியுது இல்லை நீ எந்த ஜாதியை சேர்ந்தவர்னு. கயிறில் தெரியுது இல்லை எந்த ஜாதியை சேர்ந்தவர்னு. அப்போ என்ன முதலமைச்சராக கயிறு கட்டிட்டு வந்தா அந்த ஜாதியை சேர்ந்தவங்களாம் நான் கயிறு கட்டிட்டு நானும் கயிறு கட்டியிருக்கேன் சொல்லுவாங்க இல்லையா? கயிறை பார்த்த உடனே ஓ இவன் நம்ம ஜாதிக்காரனா, இவனுக்கு கான்ட்ராக்ட் கொடு, முடிஞ்சு போச்சா இங்கே வேலை? நம்ம மதத்தை சேர்ந்தவனா அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடு, முடிஞ்சு போச்சா இங்கே? ஆனால் இப்போ இன்னும் சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே ரொம்ப நெக் டு நெக் ஃபைட்டாக இருக்குது இந்த தேர்தல். கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி கிடைக்கிறதே கஷ்டங்கிற அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. 70 சீட்ல 2016 வந்து எப்படி ஜஸ்ட் 1% வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சோ, ஆட்சி மீண்டும் ஜெயலலிதா அம்மா ஆட்சி பிடிச்சாங்களோ அந்த நிலைமை தான் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளெல்லாம் டிஎம்கே இல்லை, ஏடிஎம்கே ரொம்ப டஃப் ஃபைட் கொடுக்கு, நெக் டு நெக் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அது போன எலெக்ஷனில் நடந்த ரிசல்ட்டை வச்சு சொல்கிறாங்க. 2021 தேர்தல் யாரெல்லாம் கூட இருந்தது சொல்லுங்கள்? யார் கூட? திமுக கூட, ஏடிஎம்கே கூட, பாஜக இருந்தாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு, இன்னும் சில சொற்ப கட்சிகள் இருந்துச்சு. ஓபிஎஸ் கூட இருந்தார் இல்லையா? ஓபிஎஸ் இருந்தார். என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க. ஆமாம், 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே இருக்குது? எத்தனையா இருக்குது? பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் தனியாக இருக்கார், அவர் 30 கேண்டிடேட் போட்டிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் அவர் தான் மாம்பழ சின்னம் வச்சுருக்காரு, பாட்டாளி கட்சி வச்சுருக்காரு. சரி, சசிகலாமா போன எலெக்ஷனில் இல்லை, இந்த எலெக்ஷனில் இருக்காங்க, 70 கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஓகே, அவங்களுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? டிடிவி ஓட்டெல்லாம் இங்கே போயிடும், முடிஞ்சு போச்சா? டிடிவி மட்டும் தனியாக நிற்கிறாரு. இங்கே ஓபிஎஸ் எங்கே இருக்கார்? டிஎம்கே கூட. அப்போ எப்படி நீங்கள் அதே ஓட் ஷேர் கிடைக்கும்? அதே ஓட் ஷேர் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? 70 தொகுதியில் குறைவான ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து ரொம்ப டைட் கார்னர்னு இவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 1000 ஓட்டுக்கு கீழே வந்து வாங்கின தொகுதி என்னென்னா 8 தொகுதியில் வந்து 1000 ஓட்டு கீழே வாங்கியிருக்காங்க. கீழே தான் வெற்றி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 3000 ஓட்டு கீழே, 9 தொகுதி 3000 ஓட்டு கீழே. இப்படி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 தொகுதி வந்து less than 5,000, 10,000, 15,000 ரேஞ்சில் இருக்குது. இந்த தொகுதியெல்லாம் வந்து டஃப்பான காம்படிஷன் இவங்க சொல்கிறாங்க, இந்த லெட்டரை பேஸ் பண்ணி. ஆனால் இன்றைக்கி வந்து கூட்டணியுடைய பலத்தில் டிஎம்கே வந்து 50% அண்ட் அபோவில் இருக்காங்க. -5% போடுங்க, எந்த ஆன்டி இன்குபென்சியாக இருந்தாலும் சரி 5% ஆன்டி இன்குபென்சி இருக்கும். 7% வச்சுக்கோங்க, 52%க்கு மேலே டிஎம்கேக்கு அலையன்ஸு ஸ்ட்ரென்த்து 7% வச்சுக்கோங்க. 7%ல் மெஜாரிட்டி கோஸ் டு ஏடிஎம்கே ஆன்டி இன்குபென்சி. ஓகே, 4% ஏடிஎம்கேக்கு போகுது, மிச்சம் இருக்கிறது எவ்வளவு? 3%. 2% விஜய்க்கு போகுது, 1% சீமானுக்கு போகுது. ஓகே, ஆன்டி இன்குபென்சியில் திமுக எதிர்ப்பு வாக்குகளில் சொல்கிறேன். இல்லை 3% வச்சுக்கோங்க, 3% ஏடிஎம்கேக்கு போகுது, மிச்சம் 4% இருக்குது. 3% விஜய் கொடுத்துருங்க, ஈக்குவலாக போட்டோம். 1% நாம் தமிழர் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே 5% ஓட்டு வச்சுருக்காப்புல விஜய், தன் கட்சிக்காரர்கள் ரசிகர்கள் 5% ஓட்டு. ஆன்டி இன்குபென்சி வந்து ஒரு 3%, 8% ஆச்சா? 8%. ரெண்டாவது என்ன இதிலேருந்து வருது? மற்ற கட்சியிலேருந்து, எல்லா கட்சியிலேருந்து ஒரு 2%, 3%. 10% வாங்கினா பெரிய விஷயங்க. 10% ஓட்டு வாங்கினா, விஜய் வாங்கினா பெரிய விஷயம். மக்கள்கிட்ட ஓட்டே கேட்காம வீதி வீதியாக போய் வீதி வீதியாக போகணும். கான்ஸ்டுவன்சி, ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு அட்லீஸ்ட் போயிருக்கணுமா இல்லையா? ஓட்டே கேட்காம உங்கள் விஜய் நான் வரேன், உங்கள் ஒரு வீட்லேயும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? எப்படி ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க பாப்போம்? எப்படி ஓட்டு போடுவாங்க?
அப்போ இங்கேருந்து தானே போகணும் அது. அப்போ ஆன்டி இன்குபன்சியில் வந்து ஈக்குவல் பர்சன்டேஜ் நான் கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் வந்து ஜென்சி ஓட்டில் எடுத்துக்கோங்க, அப்படி அந்த கணக்கில் போங்க. கிட்டத்தட்ட 90 லட்சம் ஓட்டு இருக்குது 25 வயசு கீழே. 50% விஜய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஜென்சி ஓட்டு ஆர்டிஎம்கேல இல்லை, டிஎம்கேல கிடையாது, விடுதலை சிறுத்தையில் கிடையாது, எல்லாமே வயசான கிழவங்க தான் இங்கே இருக்காங்க. அப்படியா? நாம் தமிழில் கிடையாது. சரி 50% வெயிட்டேஜ் கொடுங்க, 90 லட்சத்தில் 40 லட்சம் வச்சுக்கோங்க. சரியா? மிச்சம் இருக்கக்கூடிய ஏஜ் குரூப்பு 25 வயசுலேருந்து 35 வயசு, 35 வயசுலேருந்து 50 வயசு, 50 வயசுலேருந்து 60 வயசு, 60லேருந்து அபவ் 60, இதெல்லாம் சேர்த்து ஒரு 10%. சரியா? அப்போ எத்தனையும் போட்டால் நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட மினிமம் 60 லட்சம் ஓட்டு, 40 லட்சத்துலேருந்து 60 லட்சம் ஓட்டு, மேக்ஸிமம் 80 லட்சம் ஓட்டு. இதை வச்சு நீங்கள் வந்து 80 லட்சம் ஓட்டுனா 20%, 40 லட்சம் ஓட்டுனா 10%. அப்போ 10% எடுக்கிறது தான் மினிமம். அதுக்கு மேலே மேக்ஸிமம் அப்படின்னா கேட்டகரி 12% to 15% வந்து மேக்ஸிமம் போனால். 20%லாம் வந்து அன்இமேஜினபிள், அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஓகே, அந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த 10% கிராஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். 8% கிராஸ் பண்ணி சீமானை வெல்லுவதே வந்து விஜய்க்கு பெரிய விஷயம். ஓகே. அப்போ நீங்கள் வந்து டிஎம்கே 50%லேருந்து 52%லேருந்து 45% வச்சுக்கோங்க, 44 கூட வச்சுக்கோங்க, 43 கூட வச்சுக்கோங்க, 43%. ஏடிஎம்கே ஒரு 38%, 35% வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆச்சு மொத்தம்? 33. ஏடிஎம்கே 35%. 38% ஏற்கனவே 2 பிஜேபி என்டிஏவும் ஏடிஎம்கே சேர்ந்தா 38%. அதில் வந்து 35 + 45 is around 80%. 80% ஆச்சு. மிச்சம் இருக்க 20% ஷேர் பண்ணணும். அதுவும் 8% நாம் தமிழ் வச்சிருக்காரு. அப்போ எவ்வளோ? 12%. அதில் சுயேட்சைகள் பலர் இருக்காங்க, மற்றவங்களாம் இருக்காங்க. 12%. 10% கிராஸ் பண்ணிட்டா பெரிய விஷயங்க விஜய்க்கு. இவர் ஐயா ராமதாஸ் இருக்காரு, அதுக்கப்புறம் சசிகலாமா இருக்காங்க, வேல்முருகன் இருக்காரு, அவர் தனியாக கேண்டிடேட் போட்டு, இவர் கிருஷ்ணசாமி இருக்காரு. கிருஷ்ணசாமி கேண்டிடேட் போட்டு ஆளுக்கு 1% போடுங்க. அவங்களே 2-3% எடுத்துருவாங்க. எப்படிங்க கணக்கு? இவர் அமித்ஷா தயவில் இவிஎம் ஹேட்ச் பண்ணால் தான் ஒரு பெர்சன்டேஜ் கூடும் விஜய்க்கு. ஓகே. இதெல்லாம் எப்படி வரும்? கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி வரும் சொல்லுங்க. நிச்சயமாக சார், களம் தற்போது மிகவும் ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு களத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சொற்ப நாட்களே உள்ளன, விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களே உள்ளன. நீங்களும் ஒரு பல தேர்தல்களில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டிற்கும் மேலாக பெரும் பிரதான கட்சிகளுக்கு உங்களுடைய பங்களிப்பு வந்து ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய கள நிலவரம் துல்லியமாக என்ன போய் கொண்டிருக்கிறது, மக்களினுடைய எண்ண ஓட்டம், இது பற்றிய டீட்டெயில்டாக உங்களுடைய கருத்துக்களை எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. மிக்க நன்றிப்பா.